ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு பேங்க்குக்கு போகலான்னு ஹஸ்பண்ட் கிளம்ப சொன்னார். நான் முடிவு பண்ணிட்டேன் 11:30க்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சந்தை இருக்குது, 12 மணிக்கு மேலே தான் கடைகள்லாம் வரும். அப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒரு 11:30 கிளம்புனோன்னா பேங்க்குக்கு போயிட்டு சந்தைக்கு போகிற கரெக்டாக இருக்குது. அதனால ஹஸ்பண்ட் 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு போகலாமான்னு கேட்டார். நான் பால் பசி வைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்படி இப்படின்னு சமாளித்து 11:30 ஆயிடுச்சு. அப்படியே மேக்காலத்தில் பாட்டி தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்லிவிட்டு பேங்க்குக்கு போனால் மேனேஜர் இல்லைங்க, வந்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. உடனே ஹஸ்பண்ட் என்னை பார்த்து இதுக்கு தான் 10 மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறாரு. உடனே நான் ஒரு விட்டு போட்டேன், நீங்கள் இந்த மாதிரி சொல்லின்னு இந்த வேலையை இவங்களே முடிச்சிருப்பாங்க, நீங்கள் மாற்றி சொன்னதுனால தான் மேனேஜர் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி. சரி முடிஞ்சால் நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர வழியில் அப்படியே காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு வந்தோம். வர வழியில் ஊருக்குள்ளேயும் போல் சந்தைக்குன்னா கொஞ்சம் தாண்டி போகணும். ஹஸ்பண்ட் ஊருக்குள்ளே வர வழியை பார்த்துட்டு ஊருக்கே போகலாம், சந்தைக்கு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறாரு. சந்தை நாளைக்கு உங்களுக்கு தனியாக வைக்க போகிறாங்க, இப்படியே போயிட்டு போயிடலான்னு எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. காலையில் இட்லி சுட்டணும், அதனால மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சு ரசம் வச்சு மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு சாயங்காலமாக தீக்ஷித் வந்து அவனுக்கு கிழங்கு போட்டு கொடுத்தேன். அப்புறம் பப்பாளி கேட்டான்ட்டு அரிஞ்சு கொடுத்து 2 பேரும் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 2-3 குடம் தண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நைட்டுக்கு கடலமுத்து சட்னி ஆச்சு தோசை சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு கடலமுத்து வறுத்துட்டுருக்குறேன். நம்ம பச்சையாகவே திங்கிற பொருளை சமையல் செய்யும்போது வாய் சும்மா இருக்குமா, அப்பப்போ ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிட்டேன். கடலமுத்தை வறுத்து வச்சுட்டு அப்படியே ஜாமான்மெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பொங்கல் அப்போ எல்லாம் சம்படமெல்லாம் கழுவுணுன்ட்டு கொஞ்சம் இருந்த ஜாமானெல்லாம் வாங்காமல் விட்டு எல்லாமே தீந்துருச்சு. கழுவி வச்ச சம்படமெல்லாம் நிறைய காலியாக்குது. எப்படா கடைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு வழியாக வாங்கியே ஆகணும், காய்களும் இல்லையா. எனக்கு சமையல் கட்டுக்குள்ளே போனாலே இன்றைக்கி என்னடா சமையல் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இன்றைக்கி எல்லாமே வாங்கியாச்சு. இதுக்குள்ளேயெல்லாம் மிளகா போட்டு வச்சிட்டோன்னா பூச்சி பிடிக்காமல் இருக்கும்.